தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படும் வகையில் இந்திய ராணுவம் ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை தமிழர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்திய ராணுவத்தில் முப்படைகளின் தளபதியாக ஒரு தமிழரை இந்திய ராணுவம் நியமிச்சிருக்காங்க. அவர் யாருன்னா NS ராஜ சுப்பிரமணியன். இவர் முப்படைகளின் தளபதியாக இந்திய ராணுவம் நியமிச்சிருக்காங்க. இவர் இந்திய ராணுவத்தில் 37 வருடம் பணிபுரிந்திருக்காரு. இவரோட முதல் பதவி கவாரா ரைஃபிள் என்ற 8th ரெஜிமெண்ட்டில் இவர் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்திருக்கார். சுப்பிரமணியம் அவர்கள் இந்திய ராணுவத்தில் எந்தெந்த பதவிகள்லாம் உயரிய பதவிகள்லாம் இருந்திருக்காருன்னா, வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு, மிலிட்ரி அட்வைசராகவும் இருந்திருக்காரு. NS சுப்பிரமணியம் அவர்கள் தான் 3வது முப்படைகளின் தளபதி. இவருக்கு முன்னாடி பிபின் ராவத் மற்றும் அனில் சௌஹான் முப்படைகளின் தளபதியாக இருந்திருக்காங்க. இது தமிழர்களுக்கிடையே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருக்குது. மறக்காமல் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நான் உங்கள் மகாவீர். வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.